அட்லீஸ்ட் டிராவல் கன்வீனியன்ஸாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுதான் சிட்டிக்கும் மதுரைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுதான் டீம் ஒர்க் அப்படின்றது. அந்த டீம் ஒர்க் இங்க அமையாம தான் நிறைய பேர் டேலண்ட் இருந்தும் வெளியே கஷ்டமா இருந்துச்சு. அந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படின்றது வந்து இத்தனை வருஷம் எனக்கு தெரியல. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டில் வந்து அந்த ரீக்ரியேஷன்ஸை பற்றி அகெயின் வந்தோம் அப்படின்னா எப்படி யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி ஓகே இந்த சீன் நம்ம எடுத்து பண்ணலாம், இந்த சீன் எடுத்து பண்ணலாம் அப்படின்றப்ப என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்? ஆக்சுவலி ரிகர்ஸ் மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? ரிகர்சல் எல்லாம் இருக்காது. ஸோ வந்து வீடியோ முன்னாடியே கட் பண்ணி யார் குவார்ட்டரோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஆன் ஸ்பாட்டில் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஃபைட் வீடியோ எடுக்கிறோம், இல்லை சலார் கேஜிஎஃப்ன்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நீங்கள் என்னோட ப்ரொஃபைல் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது போக வந்து கட்டா குஸ்தியோட ஃபைட் சீனு, விஷால் மூவியில் ஒரு ரகட் சீன், அந்த மாதிரி ஒரு சிலது வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மிச்ச பேசிக்காக உள்ளது எல்லாமே வந்து நாங்கள் நார்மலாக ஆன் ஸ்பாட்டில் வந்து எடுக்கிறது மட்டும்தான். கான்டென்ட் மட்டும் யோசிச்சு வச்சுருவோம். அதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். கொஞ்சம் பெரிய வீடியோக்கு மட்டும்தான் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்க கூட நடிக்கிற இப்போ நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்காக உங்கள் பேஜ்க்காக ஒர்க் பண்ணுறப்ப கூட நடிக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஏன்னா அவங்களும் வந்து பெய்டு ஆர்டிஸ்டா ஆர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்களா? இல்லை, இனிஷியலாக நான் சொன்னது தான், எனக்கு ப்ராப்பரான ஒரு டீம் இருக்குது அப்படின்றனால தான் என்னோட ரீச் இவ்வளோ தூரம் இருக்குது. என் கூட பண்ணியிருக்கேன். என்னோட பிரதர் கேரக்டராக இருக்கட்டும், நான் கப்புள் வீடியோ பண்ணதாக இருக்கட்டும், சிஸ்டர் ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணதா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்குமே இது வரைக்கும் நாங்கள் பெய்ட் பண்ணதே கிடையாது. எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கூப்பிட்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். யாருமே இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ கூட கேட்டது கிடையாது. எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ லைக் எனக்கு புரியல. இங்கெல்லாம் வந்து சின்ன ஒரு இது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வீடியோக்கு வந்தாலே பே இருக்கா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அட்லீஸ்ட் டிராவல் கன்வீனியன்ஸாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுதான் சிட்டிக்கும் மதுரைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நான் இங்க எல்லாரையும் நான் தப்பு சொல்லல. ஸோ இங்கே வந்து ஒரு 95% ஆஃப் பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. பேலன்ஸ் 5% மட்டும்தான் வந்து நமக்காக பண்ணித்தர பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் ஊர் சைடில் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே வந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு நானும் ஃப்ரேமில் வர்றேன். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய படம் மாதிரி அவங்க யோசிப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு கான்டென்ட் வீடியோ அப்படின்னு. பட் அவங்களுக்கு அப்படி இல்லை. அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு குடிசை வீட்டில் போயிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஆகும், மூஞ்சியெல்லாம் சுளிக்கவே மாட்டாங்க. டீ போட்டு தரவா, சாப்பிட்டு போறீங்களா அப்படி சொல்லி கேட்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. வந்து இங்கேயும் அப்படி இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. பட் அதான் சொன்னேன்ல, ஒரு 5% ஆஃப் பீப்புள் நான் பார்த்த வர. மிச்சம் எல்லாருமே வந்து சொல்கிறேன் ஒர்க் இருக்குது, அப்படியா சரி ஓகே பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஓகே. ஸ்டில் வந்து அவங்களுக்காக ஏதாவது ஒரு உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, பிகாஸ் உங்களுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே அந்த ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா? பேன்னு ஒரு விஷயம் நம்ம கொடுத்தாதான் ஓகே நம்ம பண்ணோம், ஒரு பேயும் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே தனித்தனி சேனல் வச்சுருக்கோம். ஆனால் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்களும் க்ரோத் ஆகணும், எங்கள் சேனலுக்கும் வீடியோ எடுத்து கொடுங்கன்றது மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து வருமே தவிர பேன்றது யார் வாயிலிருந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ அதுதான் எங்கள் டீமுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து க்ளோஸாக இருக்க ஒரு ரீசனே அது மட்டும்தான். இல்லைன்னா மற்ற எவ்வளோ டீம்ஸ் இருப்பாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பிரிஞ்சுட்டாங்கப்பா, இவங்க பிரிஞ்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்டில் நவ் வரைக்கும் நாங்கள் எல்லாருமே க்ளோஸாக இருக்க ரீசன் அது மட்டும்தான். ஓகே. ஸ்டில் நீங்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்க லைக் அதெல்லாம் இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா எனக்காக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஜோனில் இருக்கும் போது அந்த உங்கள் சைட்ல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட இன்புட்டாக இருக்கும் அந்த ஒரு ரீக்ரியேஷனுக்கு? ஏன்னா நம்மளுக்காக பண்ணுறாங்க, ஓகே பண்ணுறாங்க அப்படின்றப்ப சரி ஓகே நம்ம இவங்க சைடு பண்ணுவோம், நீங்கள் வீடியோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுவும் பே வாங்க மாட்டீங்க? யாருமே வாங்க மாட்டாங்க. இப்போ எனக்கே வந்து இன்கேஸ் நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஊர்க்கார பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணி கொடுங்க. நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எனக்கு நாளை பின்ன எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணி கொடுறீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா டெஃபினட்டாக நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே. அதுதான் டீம் ஒர்க் அப்படின்றது. அந்த டீம் ஒர்க் இங்கே அமையாம தான் நிறைய பேர் டேலண்ட் இருந்தும் வெளிக்காமிக்க முடியும். நீங்கள் சென்னையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அங்கே ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் சைடு ஓகே, அங்கே நீ வந்து
பழகுனதுக்காகவே பண்ணிடுவீங்க. ஓகே. சென்னையில வந்து ட்ரை பண்ணி, என்னடா இதுக்கெல்லாம் கேட்குறானுங்களே, இதுக்கெல்லாம் இது பண்றாங்களே, அந்த மாரி ஏதாவது? ஆக்சுவலி டூ பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு சென்னையில் அந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது. என்னோட தம்பிங்கன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் டீம் மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து வெளியே போய் இது வரைக்கும் கான்டென்ட்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணது கிடையாது. வீட்டில் இல்லை அவங்க ஏரியா சைடு தான் கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் இன்கேஸ் அவங்க அடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் பசங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இல்லைனா என் சைடில் முடிஞ்சுன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே. இந்த மாரி வெளிய போய் ஷூட் எடுக்கும்போது, அங்க போற வர ஃபுல் அட்டென்ஷனும் என்னப்பா கேமரா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கே. லைக் அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து இருக்கும் இல்லையா? அது யாராவது ரொம்ப வியர்டா ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? வெளிய ஷூட் பண்றப்ப? அது பார்க்க தான் செய்வாங்க. ஆனா டிஸ்டர்ப் யாரும் பண்ண மாட்டாங்க. அது குறுகுறுன்னு நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு மாரி ஷையா இருந்துச்சு. இப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம் அப்டின்னா, அந்த ஷைனஸ் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போ முடியும். ஸோ அதனால இப்ப அது எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாரி ஷையா தான் இருந்துச்சு. ஓகே. இப்ப பழகிருச்சு எஸ் அந்த மாரி. பழகிருச்சு. ஓகே. ஸ்டில் வந்து லைக் இப்ப என்னன்னா, ரிலேஷன்ஷிப் பத்தி பிகாஸ் கண்டென்ட் பண்றோம். ஒரு அளவுக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்றப்ப, இந்த ப்ரொபோசல்ஸ் கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து நெறைய அக்கா லைக் அக்கான்ற டேர்ம் வச்சு அக்கா வந்துருவாங்க. அக்கா வேணாம் எனக்கு. ஓகே. இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. லைக் ஏதாவது கண்டிப்பா டிஎம்ஸ் வந்திருக்கும். இல்ல கமெண்ட்ஸ்லயே நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பர்சனலா நீங்க கமிட்டடா, சிங்கிளா? ஐ அம் ஆல்வேஸ் சிங்கிள். ஆல்வேஸ் சிங்கிள். சிங்கிள். ஆமா. ஏன்? கொஞ்சம் இந்த ஃபீல்ட்ல சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் சிங்கிளா இருந்தா தாங்க பெட்டர். ஏன்னா இப்ப நார்மலா ஒரு வொர்க் போற பொண்ணே கமிட் ஆனாலே, இந்த ட்ரெஸ் எதுக்கு போற? யார் கூட போன? எந்த பையன் கூட பேசுற? அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கோம் அப்படின்னும்போது, எல்லா டயத்துலயும் ஒரே ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து ஆக்ட் பண்ண போறது கிடையாது. நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட், நம்ம ஆக்ட் பண்றோம் அப்படின்னு. பட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பார்க்கும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆகும்னா, ஒரு லெவல்ல நம்மளோட குரோத்துக்கு வந்து அது ஒரு ஸ்டாப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க யாரும் மேக்ஸிமம் கமிட் ஆக வேண்டாம். அதுதான் நல்லது. அதுதான் உங்க குரோத்துக்கு வந்து டெஃபினட்டா ஒரு பாயிண்ட்டா இருக்கும். நீங்க கமிட் ஆனீங்கன்னா, இருக்கிற இடத்த விட்டு கீழ எந்திரிச்சு போ வேண்டியது அந்த நிலைமை தான் இருக்கும். ஓகே. ஸோ திரும்பி வந்த வழியே பார்த்துட்டு அந்த வழியா பார்த்து பார்த்துட்டு டாட்டா பபாய் அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டியது தான். அதனால இப்போதைக்கு யாரும் லைக் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா? ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வரும் தான். ஆனா இப்ப என்ன நெறைய சின்ன பசங்க தான் ப்ரொபோஸ் பண்றாங்க. அதான் அக்கான்ற அந்த ஜோனுக்கு போயிட்டானுங்க போல எல்லாம். இல்ல ஆக்சுவலி எனக்கு பார்க்கும்போது என்னோட ஏஜ் தெரிய மாட்டேங்குது அப்படின்றனால எல்லாரும் வந்து சரி ஓகே சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அப்ப வந்து என்ன ஏஜ்? இல்ல அதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல. அதை வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது அக்கான்ற வேர்டு எடுக்கும்போது மட்டும்தான் எனக்கு மனசே உடைஞ்சிருது. அந்த என்ன ஒரு நல்ல புனிதமான ரிலேஷன்ஷிப்பே நிறைய பேர் இப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ். ஸோ நாளை பின்ன வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஓ அக்கானாலே இப்படிதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துருவாங்களோ அப்படின்றத பயமாவே இருக்கு. எனக்குமே அந்த பயம் இருக்கு. அதனாலயே யாரும் அக்கான்னு யாரையும் கூப்பிட வேண்டாம். நீங்க வந்து சிஸ்டர்னே எல்லாரையும் கூப்பிட்டு பழகுங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட் கைண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்றேன். ஓகே. ரிலேட்டிவ்ஸ் லைக் ஃபேமிலி அம்மா அப்பா பத்தி ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரகிள் பட் அம்மா அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு இது இருக்கு? இனிஷியலா அவங்களும் சேம் எல்லா ஃபேமிலியும் சொல்ற மாதிரி தான். இது நம்மளுக்கு வேணாம்ப்பா, இந்த இது செட் ஆகாது. ஸோ நீ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்க. நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. நீ வந்து நல்ல வேலைக்கு போகலாம். ஸோ அதனால லைஃப் செட்டில்ட் ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் இல்லைனா விஸ்காம் படிக்கணும் அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட். பட் அப்பா வந்து படிக்க வைக்க மாட்டேன். அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால எடுத்து படித்தது தான் இன்ஜினியரிங். அப்போலேருந்தே நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ப்ராங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமிங்கில் என்கிட்ட ஓன் சேனல் கிடையாது. நான் ஒரு லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக தான் நான் ஓன் சேனல் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வேறு சேனல்ஸில் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. நிறைய சண்டை, ஏகப்பட்ட சண்டை எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளோ சொல்றாங்களே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதை விட்டுறலாம். நான் எப்படி யோசிச்சேன்னா, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, சொல்கிறேன் எல்லாரும் முன்னாடியே நம்ம வந்து சாதிச்சு காமிக்கணும் அப்படின்றது தான் அப்படி ஒரு அந்த அந்த ஒரு மொமெண்ட். எஸ் 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 ஓகே. லைக் அப்பியரன்ஸ் வச்சு ஏதாவது கிரிட்டிசைஸ் வந்திருக்கா? ஏன்னா வந்து லீனா இருக்க, நீ ஏன் இது பண்ற? இல்லை ரீக்ரியேஷன்ஸ் பண்ணும் போதே இந்த கேரக்டர்
ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, உனக்கு எதுக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு கமெண்ட்ல வந்து ஏதாவது நெகட்டிவா இல்ல. ஏதாவது வந்திருக்கா? ஆக்டிங் வைஸ் வந்து எந்த நெகட்டிவுமே வந்தது கிடையாது. இந்த பொண்ணு என்ன ரோல் குடுத்தாலும் வந்து பக்காவா பண்ணுதுப்பா, சூப்பரா பண்ணுது அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. பாடி ஷேமிங் ஆஸ் யூசுவல் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ வந்து நான் ஜிம் கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, "அக்கா நீங்க வந்து வீடியோ பண்றதுக்கு மட்டும் தான் ஜிம்முக்கு போறீங்களா? இல்லன்னா வந்து வொர்க் அவுட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வொர்க் அவுட் பண்ண தான் செய்றேன். பட் வந்து எனக்கு வெயிட் கெயின் இருக்கு. அது எனக்கு தெரியும். பட் என்னால அத எப்படி நான் வந்து வெளிப்படையா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஃபேட்டா ஏறுனா நீங்க கேட்குற மாரி நான் பெருசா தெரியலாம். பட் எனக்கு ஃபேட்டா ஏறல. எல்லாமே மசிலா ஏறுனனால எனக்கு வந்து வெயிட் கெயினா ஏறிருக்கு. அதனால நான் வந்து சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் நான் ஜிம்முக்கு போல. அங்க போய் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இப்ப வந்து வீட்ல எல்லாரும் ஓகே, ம். பொண்ணு வளர்ந்துட்டா, அந்த ப்ரவுட் மூமெண்ட்லாம் இருக்கு. ஸ்டில் இப்பதான் ரிலேட்டிவ் சைட்ல வந்து அந்த ஒரு புகைச்சல் வந்து ஆரம்பிக்கும். ஸ்டொமக் பர்னிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க இப்ப எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா நம்ம ஒரு ஃபங்ஷன் போறோம்னாலுமே, ஓ! வந்துட்டா லைக் அந்த மாரி ஒரு டோன்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அது டெஃபினட்டா இருக்கும். யாருக்கு இல்லாம இருக்கும். இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது, இதெல்லாம் எங்க உருப்பட போது? இதெல்லாம் இது பண்ணிட்டு சுத்துது. இதெல்லாம் எங்கிட்டு கல்யாணம் பண்ணி செட்டில்ட் ஆக போது? இது என்னமோ தான். அந்த டோன்ல தான் பேசவே செஞ்சாங்க. இல்லன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். டெஃபினட்டா இப்பயும் அத சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, பல பேரோட வாழ்க்கையில வந்து அந்த மாரி விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ என்னோட விஷயத்துலலாம் சொல்லவே வேணாம். அவ்வளோ பேச்சு. அம்மாவ, அப்பாவெல்லாம் பயங்கரமா பேசுனாங்க. ஸோ அப்பா இருக்கும்போது எனக்கு அது தெரியல. ஸோ அப்பா இப்ப தவறி ஒரு 2 இயர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவ இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்பா இருக்கும்போதே இவ கேட்கல. ம். அவங்க இப்ப இல்ல. ஸோ அந்த டயத்துல வந்து இவ எங்க உருப்பட போறா? அப்படின்னம்போது எனக்கு என்னைய பேசினா கூட எனக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஸோ அவங்க அம்மாவ பத்தி பேசம்போது தான் எனக்கு அது ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. புரியுது. அ அந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படின்றது வந்து இத்தன வருஷம் எனக்கு தெரியல. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புரியுது. அஹ் ஓகே, ஓகே. பட் ஸோ யூ அது ஆர் ஆமா. ஸ்ட்ராங் ஆக்சுவலி. அதனால ஆக்சுவலி அம்மாக்காகாச்சும் எப்படியாச்சும் இதில வந்து சக்சஸ் ஆயிரணும் அப்படின்றது மட்டும் தான் இப்ப எனக்கு ஃபுல் தாட்டுமே வந்து பேசின அத்தன பேர் முன்னாடியுமே வந்து டெஃபினட்டா வந்து அம்மாவ எப்படியாச்சும் ப்ரவுட் பண்ணிடணும். எந்த ஸ்டேஜ்லயாச்சும் நிப்பாட்டி கண்டிப்பா அம்மாவ வந்து ப்ரவுட் பண்ணியே ஆகணும். ஸோ இவங்க பொண்ணு அ அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு இப்போ வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரே தாட்.